ஆர்ஜே ஃபேமிலிஸ். இன்னைக்கு எங்க இருக்கோம்னா சென்னையில இருக்கோம். சென்னையில எங்க போயிட்டு இருக்கோம்? ஐடிசி ஹோட்டல் போயிட்டு இருக்கோம். கிரான்ச்சோலா ஒரு ஆசை. நானும் தங்கியிருக்கேன் அந்த ஹோட்டல்ல முன்னாடியே. இவ்வளவு வந்து ரோட் சைடு வரும்போது பார்ப்போம். பார்த்ததோட அவ்வளவுதாங்க, போனதெல்லாம் இல்லங்க. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யார பார்க்க போறோம் அப்படின்னா அனிருத்த பார்க்க போறோம். எஸ், நம்ம அனிருத் சார தான் நம்ம பார்க்க போறோம். ஈவென்ட் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. ஸ்பெஷலா ஏதோ சாங் நமக்காக பாட போறாராம். ஆமா, ஒரு லான்ச் மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் அங்க வராங்க. ஆனா யார் யார் வராங்கன்னு எங்களுக்கே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடிசியில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே உங்களை வண்டியெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஐடிசி மட்டும் கிடையாது, கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி லீலா பேலஸ் போட்டிருக்கோம். ஸோ அங்கேயும் இதே ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. உள்ளே என்ட்ரோன்னா செம்ம பெரிய என்ட்ரன்ஸு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இங்கே வர்றதே. உள்ளேயே வந்து ஒரு 4 என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த 4th கேட் என்ட்ரன்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து கலை ஹால் இருக்குது. நம்மளுக்கு கலை ஹாலில் தான் ஈவெண்ட்டே. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து நம்ம ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ எங்கள் ஹேண்ட்பேக்லாம் நாங்கள் உள்ளே வச்சுட்டோம். செக் பண்ணி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வந்துடும். அண்ட் ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாகவும் பாடி செக் பண்ணியும் அனுப்புவாங்க உள்ளார. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யூசிப் மியூசிக் நைட் லிசனிங் செக்ஷன் சொல்லி. ஃபர்ஸ்ட் என்ட்ரானோடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயில் ஐடி வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிடணும். அண்ட் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே நம்ம மீட் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சில செலிபிரிட்டிஸுமே வந்திருந்தாங்க. ஸோ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்டாக எங்களுக்கு ஒரு 4 o'clock ஷார்ப்பாக இருக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் ஷார்ப்பாக 4 o'clock நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் தான் ப்ரோக்ராம் எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ உள்ளே நம்மளை என்ட்ராய் நம்மளை உட்கார சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே போனோடனே ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னடா லிசனிங் செக்ஷன் போட்டிருக்காங்களே, ரொம்ப போர் அடிக்குமோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் அந்த மாதிரியே இல்லைங்க. And Arjun is the only creator who's collaborated more with Anita Nelson or Loki. So there are round of applause. Called what was she before? Not like okay, just checking. Okay. இந்த ரெண்டு பேருமே காம்ப்ளிமெண்ட் சொல்றீங்களா கலாய்க்கிறீங்களான்னு தெரியல. Yeah, very sweet. It's actually இந்த ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த காரணமே அனிருத் சாரோட ஓன் லேபிளான ஆல்பலிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம கேட்கறதுக்கு தான். ஸோ அது மூலிமா சில ஆல்பம்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல போட்டு காட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஆல்பம் சாங் கேட்கறதுக்கே. ஸோ அது இடன் சீக்ரெட் ரூம்ன்றதுனால எங்களுக்கு மட்டும் அந்த சாங்கை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. brilliant. Okay. This is the first launch of Albuquerque. So should we listen to it one more time? Yeah, little more energy. Should we listen to Arling one more time? சரி, ஓகே, அகைன் அந்த சாங் தான் போட போகிறாங்கன்னு நினச்சி நான் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே உட்காந்தா சடனாக அனிருத் சார் வந்து ஃபயராக என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நாள் டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் இந்த மாதிரி நம்ம பார்த்து பழகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நேராக பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. Thank you all for coming once more. This is especially this is not about me. This is about Albuquerque Records. So we're trying something new and hopefully this journey takes us a long way and with people like Abhishek to support us like this, keeping everybody entertained, I think we'll be good. So thank you. The story behind Albuquerque. நான் ரீ இன்டர்வியூல சொல்லிட்டீங்க, still YouTube is like கரைச்சி எடுத்துருவோம் அந்த கண்டென்ட் அப்படின்னாங்க. Albuquerque is basically, everybody knows, I think most of you all know. I was you want me to keep it in English, right? என்னன்னா பேசலாம், தெலுங்கு கூட பேசலாம். தெரிஞ்சா பேசலாம். So Albuquerque Records, basically I was a fan of Breaking Bad. So ஒரு மாதிரி no, and I want to keep a name where, see now you're asking me, no, என்னது Albuquerque அந்த மாதிரி. So அபிஷேக் ரெக்கார்ட்ஸ் மச்சா பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. No, even the அது ஃபுல் சும்மா காமெடியா தான் ஃபர்ஸ்ட் வச்சோம். But okay, when it worked out, we just kept இந்த ஆல்பலிக் ரெக்கார்ட்ஸ் மூலியமா வந்து 2 ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ண ஆல்பம் சாங் நம்மளுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப கேட்க நல்லா இருந்துச்சு. ப்ரோ நாளைக்கு நான் காலையில் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு காலைல கால் பண்ணேன்.
ஃப்ரெஷ்ஷாக வெயிட் பண்ணியிருந்தார் வீட்டில், காலையில் வடை மாதிரி வெயிட் பண்ணியிருந்தாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்து அவர் தட்டி விட்டா வடை, உருட்டி விட்டா போண்டா ஆடினார். நான் அந்த காண்டில் கம்மனி நீ கடை நான் ஆயிடுவேன் காண்டா ஆடினேன். ஸோ அப்படியே பாட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. And before we wrap, YouTube Music wants you to sign one shirt of theirs, a shirt and a t-shirt. Okay, let's have a huge round of applause for YouTube Music to make it happen. On the honor to dance with my friend again. Awesome. ஸோ அரௌண்டாக ஒரு 7 o'clock போல் அந்த ஈவெண்ட் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. அண்ட் அந்த டீம்ஸோடலாம் வந்து சார் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நம்மளும் போய் அவர் கூட எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, நாங்களும் போய் எடுத்துட்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம கிரியேட்டர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக யூடியூப் சைட்லேருந்து நம்மளுக்கு சில பேக்ஸ் கொடுத்தாங்க. அந்த பேக்கில் டிஷர்ட், வாட்டர் பாட்டில், கீ செயின், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபாலோட் பை தட் நம்மளுக்கு அங்கே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லா டின்னரெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே இருக்க எல்லா கிரியேட்டர்ஸுமே அங்கே தான் நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அடிக்கடி வைக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் கூட ஜாலியாக நாங்கள் மிங்கிளாகி சாப்பிட்டு பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். நம்ம ஒன் டே சென்னை vlogல வந்து இந்த ஈவெண்ட் அழகாக ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.